வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல், எக்ஸாகரேட் பண்ணாமல், பரிகாரங்கள் மற்ற வேற மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், அந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது, கர்மா எப்படி செயல்படுகிறது, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த பிறவியில் நம் கண் முன்னாடி சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் வாழ்க்கை சம்பவங்களாகவும் நம்மளுடைய ஜாதகப்படி கோச்சாரப்படி எப்படி சம்பவங்கள் உருவெடுக்கிறதுங்கிறது அந்த ஒளி தத்துவம் அடிப்படையில உண்மையான ஜோதிட அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட முறையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல மார்ச் மாதம் 2025 மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கிறதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல உங்களை அடையும். மார்ச் மாதம் 2025 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது மார்ச் மாதம் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் சனி பகவான் மட்டும் மார்ச் 29 2025 அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மீனத்துக்கு மாறுகிறார். அதாவது துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல கடந்த 2 வருடமாக 2.25 வருடமாக இருந்து கொண்ட சனி 6ஆம் இடத்துக்கு மாறுவது ஒரு அற்புதமான விஷயம். சனி 6ஆம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா கடன், நோய், எதிரி, வம்புகளுக்கு அது மாதிரி சில தொல்லைகளை, வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயத்தை குறைத்து, ஏன்னா சனி எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்தை கெடுப்பார், குறைப்பார். அப்படிங்கிறப்ப 6ஆம் இடத்துக்கு போறது சிறப்பு. ஏன்னா 6ஆம் பாவம் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு பாவம் இல்லை இல்லையா? ஸோ 6ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய சனி ஒரு நல்ல ஒரு 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து 27 ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் அந்த அடுத்த வரக்கூடிய 2.25 வருஷம் ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலனை துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு தேவையான கொஞ்சம் அடித்தளமான பேசிக்கான ஃபவுண்டேஷனான சில காலகட்டங்களாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகிறது. ராசி அதிபதியா 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். இருந்தாலும் ராகுவோட சேர்கிறார், புதனோடையும் சேர்கிறார். ஸோ அப்படிங்கிறப்போ உச்சம் பெறுவது நல்லது. ராகுவோடு சேரும் பொழுது சில டிஸ்டர்பன்ஸு, சில விஷயங்கள், எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துல சில எமோஷன்ஸ், சில அதிகமான எதிர்பார்ப்புகள், அது மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கணுங்கிறது ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. ஸோ அதே சமயத்துல 6ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், அதே சூரியன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலே முதல் ஒரு 15 நாட்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்து 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன், ராகு, புதனோட போய் சேருகிறார் செகண்ட் ஆஃப்ல. ஸோ முழுக்க 4 கிரகம் 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும், குரு அஷ்டமத்திலே நீடித்திருக்கிறார். ஸோ இத்தகைய ஒரு பலாபலங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்கி சில பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடம்பு உபாதைகள் கொஞ்சம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா லக்னாதிபதியே பாதிக்கப்படுறாரு, 6ஆம் இடம் வலு பெறுகிறது. ஸோ கடன், உடல்நிலை பிரச்சனைகள், அதே சமயத்துல கொஞ்சம் தூரம் போகிறது, வம்பு வழக்குகள் கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில டாக்குமெண்டேஷன், அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. பட் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா உச்ச சுக்கிரனாக இருக்கிறார், ராஜோகாதிபதியும் சேர்றார், நீச்சமா இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகிறார் புதன். அதெல்லாம் நல்ல அமைப்பு. மாதம் முதல் பகுதியாகிய முதல் 15 நாட்கள் சூரியன் சனியோட சேர்ந்திருக்கும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள், தந்தையார், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. ஸோ சூரியனும் சனியும் சேருவது கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால முதல் ஆஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும், செகண்ட் ஆஃப்ல நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களுக்கு எதிர்பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் 25 ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமான, சனி பயிற்சி சாதகம், சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி எல்லாமே சாதகமான ஒரு பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் உடம்பு விஷயங்கள், உடல்நிலை விஷயங்கள், கடன் விஷயங்கள், வம்பு வழக்கு விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 9ஆம் வீட்டு அதிபதி பாகிஸ்தான் அதிபதி 6ல் போய் நீச்சம் ஆகுதுனால அது ராகுவோட சேரும் பொழுது தகப்பனாருக்கு சில விஷயங்கள், பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள்,
அது மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடலாம். சில ஜாதகத்தில் அது மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க, அது மாதிரி ஒரு தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு 6ஆம் இடத்து சனிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் சில விஷயங்கள் கொடுத்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. மாணவர்கள் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் சம்டைம்ஸ் ஓவரா டென்ஷன் ஆகுறது, எக்ஸாம் ஃபியர்னால கொஞ்சம் பயப்படுறது, படித்த அளவுக்கு போய் ரீகலெக்ட் பண்ணி எழுத முடியாத ஒரு அமைப்பு. ஏன்னா புதன் ராகுவோட சம்மந்தப்படுகிறார். எப்பவுமே ஒரு ராகு கேதுவோட சுக்கிரன் புதன்கிற மாதிரி ஒரு சுபகிரகங்கள் சேரும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஏன்னா ராகு ஒரு பாவ கிரகமாக இருந்து இருள் கிரகமாக இருந்து சேரும் கிரகத்தை பீடிக்க பாதிக்க அமைப்பு உண்டு. பட் இருந்தாலும் பெரிய அமைப்பு இல்லை. ஏன்னா குருவோட வீட்டில் தான் அது நடக்குது. குரு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் குருவும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்துக்கு 9ல் குரு என்று சொல்லப்படுகிற அருமையான அமைப்பு துலாமின் ராசியை பார்க்க போகிறார். ஸோ இந்த ஒரு மாதம் மட்டும் கவனமாக இருந்துட்டு அடுத்த வரக்கூடிய மாதங்கள் மிகவும் அருமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல நீடித்திருந்து 9ஆம் வீட்டதிபதி 6ல் நீச்சமாக போய் ராகுவோடு சேரும் பொழுது தகப்பனார் விஷயங்கள், பாக்கிய விஷயங்கள், அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதலே சொன்னது தான். அதே சமயத்தில் வீடு, வண்டி, வாகனம் விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி பார்த்துருக்கணும். பழுதடைஞ்சா உடனே சரி பண்ணிக்கணும். ஏன்னா சுக்கிரனே ராகுவோட சம்மந்தப்படும் பொழுது வாகனக்காரகன் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், வீடுகாரகன் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் கொஞ்சம் பாதிப்புள்ளாகிறதுனால கொஞ்சம் பழுதடைந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து சர்வீஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதை வச்சு ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் வண்டியில சில பிரச்சனைகள் ஆகக்கூடியது, சேதாரங்கள் ஆகக்கூடியதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கு, புதன்கிற கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்படி எடுத்து எப்படிதான் இருந்தாலும் 29ஆம் தேதி ஆகக்கூடிய மார்ச் ஆகக்கூடிய அந்த சனி பயிற்சி அருமையான பயிற்சியாக துலாம் ராசிக்கு இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். இது பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு தசநாதன் புக்திநாதன் எந்த ஒரு ஆதிபத்தியம் பெறுகிறார், அப்படி வைத்து இப்படியுடைய கோச்சார அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமாக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி போகுது, எது மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் இருக்கு, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, எது மாதிரி முடிவுகள் எந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கலாம், எது சாதகமாக வரும் அப்படிங்கிறது நம்ம துல்லியமா பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.